இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மை எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாக இணைக்க வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய செயல் வீரர் அண்ணன் மருத்துவர் சி விஜயபாஸ்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக அண்ணனோடு இணைந்து செயல்படக்கூடிய கரூர் மாவட்டம் என்று சொன்னாலே அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செயல்படக்கூடிய அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து எங்களை எல்லாம் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் எம் ஆனந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் எங்களை இணைத்துக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்து, நாங்கள்லாம் சிறப்பாக வேலை செய்யக்கூடியவர்கள். ஏனென்று எங்கேருந்து வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். சிறப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சிக்காக முழுமையாக நாங்கள் எங்களை இணைத்து கொண்டு பாடுபடுவோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் எனக்கு கொடுங்க. நான் திருச்சி மாவட்டத்தில் உள்ள இடைத்தேர்தலை சந்தித்த ஒரு தொகுதி, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக்கி தொடர்ந்து 2016 நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் எனக்கு மீண்டும் வாய்ப்பினை வழங்கி மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் என்ற உயரிய பதவியை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். சிறப்பாக பணி செய்தோம். ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்களின் மறைவுக்கு பின்னால் இந்த அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் என்ற இயக்கமானது இப்போ எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே வந்திருக்கவங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் எல்லாருமே மன வருத்தத்தோடு தான் அந்த இயக்கத்திலேருந்து நாங்கள் பிரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் என்ற பேர் இயக்கத்தில் சேர்ந்திருக்கோம். கடந்த 54 நாட்களாக நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், இப்போ நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் சிறப்பான ஆட்சியை செஞ்சிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்களோ அதை ஒன்றொன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆட்சி எங்களுக்கு பிடித்திருக்கிறது. அவர் தலைமையில் ஊழலற்ற ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதால் அவரோடு இணைந்து அவருக்கு தொண்டராக நாங்கள் பணியாற்ற வந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த இயக்கத்தில் நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு கீழ்ப்படைந்து நாங்கள் அனைவரும் செவ்வனே பணியாற்றுவோம் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய எங்கள் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய தானை தளபதி அவருக்கும் நன்றியை சொல்லி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களுக்கு என்னுடைய நன்றியினை சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.